திரு ரவிக்குமார், இங்க பழுத்த அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப தரம் தாழ்ந்து செயல்படுறாங்க, நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள், குறிப்பா காங்கிரஸ் எல்லாம் திருத்தறதிலே நாடாளுமன்றத்தினுடைய நேரம் வீணாக போய்கிறது, மற்ற விஷயங்களை பத்தி பேசுவதற்கான சூழலை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பிரதமருடைய பிரதான குற்றச்சாட்டு. இல்லை, தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறாங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பை அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தரம் தாழ்ந்த விமர்சனமா? அதை இவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் நேரடியாக இராணுவ தளபதியினுடைய கூற்றிலிருந்து எடுத்து சொல்கிறது தரம் தாழ்ந்த விமர்சனமா? இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் மாநிலங்களவையில் பேசுனது தான் ஒரு தரம் தாழ்ந்த, நேரடியாக ஒரு அரசியல் மேடையில், அதுவும் தேர்தல் பிரச்சார மேடையில் பேச வேண்டிய பேச்சை அவர் அங்கே போய் பேசுகிறார். என்ன புதைகுழியில் போடுறதுக்கு அரசியல் பரப்புரைன்னு சொல்லலாம், அது தரம் தாழ்ந்த பேச்சுன்னு சொல்லலாம், அது சரியா இருக்காது போல. ஆமாம், அது அவங்க ஏன்னா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன, ஆனால் அங்கே அவர் பேசுனது என்ன, அது நாடாளுமன்றத்துடைய தரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா, ஒரு பிரதமராக குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதிலளித்து பேசக்கூடிய பேச்சா, இதுக்கு முன்ன இருந்த பிரதமர்களுடைய உரையை குடியரசுத் தலைவர் நீங்க எடுத்து பாருங்க. எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கல, என்ன அதுதான் அது தொடர்ச்சின்னா அங்க அதை பத்தி சொல்லிருக்கணும்ல. திரு ராகுல் காந்தி அப்படி பேசினாரு, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன்னு சொல்லிருக்கணும்ல. அவர் தளபதி சொன்னது தப்பு, அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிருக்கணும்ல. இந்த கேரவான் பத்திரிகை அது பப்ளிஷ் பண்ணி இருக்குது, அது மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிருக்கணும்ல. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி எனக்கு இன்னும் பத்திரிகை வரலன்னாரு. அவர் நீங்க போய் அந்த எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து அமேசான் தளத்திலே இது கிடைக்கும். இது செகண்ட் வீக்ல நாங்க எல்லா சப்ஸ்கிரைபர் இருக்க நேரடியாக பிரிண்ட் எடிஷன் போகும். இப்போ ஆன்லைன் எடிஷன் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி ஆன்லைன் எடிஷன்ல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது அவைலபிளா தான் இருக்கு. இதை நீங்க அவருக்கு புத்தகம் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேசுவார்னு சொன்னா, அது அவர் போய் எங்க பேசணுமோ அவர் பேசிட்டோம். அன்னைக்கு ஆன்லைன்ல வந்துடுச்சு, அந்த பிரிண்ட் அவுட் என்கிட்ட கூட தான் இருக்கு. அதை நீங்க அதை ஆதாரமாக வைத்து அதை நான் அத்தன்டிகேட் பண்றேன்னு தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு அதை ராணுவ தளபதிகிட்டே கேட்கிறாங்க, இது மாதிரி பிரச்சனை என்ன, நான் எழுதி கொடுத்து விட்டேன், பதிப்பாளரும் பாதுகாப்புத்துறை அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல என்னதான் சொல்றாரு. நான் எழுதுனது தப்புன்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே. அவர் எங்கேயாவது மறுத்து இருக்கிறாரா? திரு நரவானே அவர்கள் நான் பேசுனது எங்கேயாவது தப்புன்னு சொல்லியிருக்காரா? எவ்வளவு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார், யார் மேலேயும் இல்லையே. அந்த புத்தகத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி பாராட்டி அவர் நரவானே பேசியிருக்காரு, பல இடங்கள் அவரை பாராட்டி பேசியிருக்கார். ஆனால் இந்த சம்பவம் அதுக்கப்புறம் கால்வான் அட்டாக்கு பிறகு நடந்த இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை தனக்கு ஏற்படுத்தியது என்பதை அவர் சொல்றார். அன்னைக்கு யாரெல்லாம் கமாண்ட்ல இருந்தாங்களோ அவங்க வழிகாட்டல என்பதை சொல்றார். 2 மணி நேரம் அந்த படைகள் முன்னேறி வந்ததுன்னு சொல்றார். இன்னைக்கும் அங்க பர்மனண்டா அவங்க ஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு எதிராக நாம செய்தது அவர்கள் செஞ்சதுல ஒரு 10% கூட கிடையாது. நம்மளும் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம், ஆனா 10% கூட கிடையாது என்பதை இன்றைக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த நிலையில இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன தேசபக்தியை வித்துதான் இன்னைக்கு தேசபக்தின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. ஆனால் தேசபக்தர்களா? அந்த கேள்வியை தான் இன்றைக்கு இந்த கேள்வியை தான் திரு ராகுல் காந்தி கேட்கிறார். உண்மையிலே உங்களுக்கு தேசபக்தி இருக்கிறதா? ஒரு பக்கம் சீனாவோட சமரசம் பண்றீங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சமரசம் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு உண்மையிலே தேசபக்தி இருக்கிறதா, இந்த நாட்டின் மீது பக்தி இருக்கிறதா என்ற கேள்வியை தான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அதுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் பதிலளித்திருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டு ஒரு மேடை பேச்சு பேரி போய் மாநிலங்களவையில் பேசுறார். 1.5 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் கூட அவரால் பேச முடியும். அது நம்ம பாராட்டலாம். அது மேடையில் பேசினா அந்த தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர போறார், இப்ப புதுச்சேரிக்கு கூட வர போறான்னு சொல்றாங்க. அங்க பேசுறா நம்ம எல்லாம் பார்த்து பாராட்டலாம். ஆனால் இது மாநிலங்களவையிலயோ மக்களவையிலயோ குடியரசுத் தலைவர் பேச்சுக்கு பதிலளித்து பேசும்போது அதுக்கு என்ன நீங்க அதுக்கான இது டக்கரம் இருக்குதோ, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நீங்க பாருங்க. திரு வாஜ்பாய் அவர்கள் பேசின பேச்செல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க மன்மோகன் காங்கிரசுக்காரங்க பேசுறத இல்ல, நீங்க மற்ற பிரதமர்கள் இருந்த அவங்க பேசியிருக்கிறத பாருங்க, நம்முடைய பிரதமர் பேசியிருக்கிறத பாருங்க. உண்மையிலே அது அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கிறத நீங்க சொல்லுங்க. சரி, இங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒரு
பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுறார், ஒரு கேள்வி எழுப்புறார் அப்படின்னா பிரதமர் பதில் சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறார். சார் டெஃபினட்டாக இருக்குது. அதான் சார் சொன்னார், அந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொன்னார், அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு கருத்து பிடிடி ஆச்சாரியா சொன்னது கரெக்டாக. பட் இட் இஸ் அட் த ஆம்பிட் ஆஃப் தி ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் டிசைட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து அவர் கொடுக்கணுமா வேணாமன்றது. அது ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட் இருக்கா இல்லையான்றது தான் கிளாரிஃபை பண்ண வந்தேன். அவர் சொன்ன பாயிண்ட்டே நானும் ஏற்றுக்கிறேன். பட் ஸ்பீக்கரோட, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்துகிட்டு போகணுன்ற போது வந்து இங்கே வந்து சபாநாயகர் எவ்வளோ மறுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. உண்மையான மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து ஒரு அன்அத்தன்டிகேட்டட் ஃபேக்டாக இருக்கும்போது இப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒரு மேகசின் போட்டிருக்காங்க, ஆனா புக் இன்னும் வெளில வரல. புக்கை படிச்சாதான் நமக்கு என்னன்றது. அவை குறித்து நீங்க இங்க திரு நவநீத் சொல்றாரு உண்மையான பிரச்சனைகளை பேச மறுக்கிறார் அப்படின்னா ஒருவேளை அது அவை உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்தா அதை நவநீத் தான் எதிர்க்கு. இல்ல சார், நமக்கு பார்த்துட்டு இருக்கிறதா நான் சொல்றேன். நான் வேற இப்ப நீங்க தொடக்கத்துல திரு ரவிக்குமார் முதல் சுற்றுல சொன்னாரு, அப்ப இது குறித்து பேசுறது, கேரவன் குறித்து பேசுறது, ராகுல் காந்தி பேசுறது தப்புன்னா அப்ப நிஷிகாந்த் துபே ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து ஒரு உதாரணம் மேற்கோள் காட்டி பேசுறாருன்னா அப்ப அதை சபாநாயகர் அனுமதிக்கலாமான்னு கேட்கல. இப்போ இவரு சொல்லிட்டாரு, யார் எதிர்கட்சிகளா இருக்கும்போது ஒரு இதுதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அது வந்து ஒரு வெளியிடாத ஒரு புக்கை கொண்டு வந்து காமிக்கிறார். இவர் வெளியிட்ட புக்கை காமிக்கிறார். இல்ல ஒண்ணு இல்ல, இன்னொரு முக்கியமான இது வந்து எதிர்வினை தான். இப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன், முதல் சுற்றுலே கேட்டேன், எதுக்காக காங்கிரஸ் 349 கேட்டாங்களே, அவர்ட்ட ரூல் 349 படி அத்தன்டிகேட் பண்ண சொல்லி நிஷிகாந்த் துபே கிட்ட ஏன் கேட்கல? அதுதான் கேக்குறாங்க. நிஷிகாந்த் துபே ஒரு புக் இல்லைங்க, 4-5 புக்க காட்டுறாரு. நீங்க அதை பத்தி ஸ்பீக்கர் வந்து ஒரு அப்செக்ஷனும் தெரிவிக்கிறது இல்ல. அவர்ட்ட வந்து ரூல் 349 சொல்றதே கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி பேசினா மட்டும் நீங்க அத்தன்டிகேட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நீங்க அபிடவிட் போட்டு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க. நம்முடைய ஸ்பீக்கர் பேசுறது இருக்கு. இல்ல 2-3 விஷயமும் இருக்கிறது. நேத்திக்கு அந்த நடந்த ஒரு அந்த போராட்டத்துல கூட ஒரு மத்திய இணை அமைச்சர் எப்படி கூப்பிட்டாரு? எல்ஓபி என்ன அர்த்தம்? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரைட்டர், தமிழ்ல என்ன அர்த்தம்? ஒரு இணை அமைச்சரை பார்த்து ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிடலாம் அந்த வார்த்தை? யாராவது அந்த வார்த்தையை ஏற்றுக்கூட விஷயமா அது? அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாவது மன்னிப்பதை வந்துடுற நீங்க ஒரு சாதாரண நான் என்ன சொல்ல, சாதாரண எம்பி கூட நீங்க ஏதாவது பரவாயில்ல, ஒரு மத்திய இணை அமைச்சர் அவரை பார்த்து நீங்க எப்படி துரோகின்னு சொல்லலாம்? நீங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அவரா துரோகம் பண்ணதுக்கு? அப்ப அவருடைய நம்பகத்தன்மை எப்படி நாங்க என்ன எப்படி பிலீவ் பண்ணுவோம்? சார் ஒன்று சொன்னாரு, இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன், பிஜேபி கட்சி சார்ந்து அவர் சொல்லுவாங்க, அவங்க வந்து தேசபக்தி வித்து அப்படின்றது வித்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. அப்ப நீங்க என்ன வித்து ஓட்டு வாங்குறீங்க நான் கேட்கலாம், 19 நான் கேட்கலாம். அந்த தேசபக்தி மக்கள் வாங்கிக்கிறாங்க, அதனால ஓட்டு போடுறாங்க. நீங்க என்ன விக்கிறீங்க? அப்போ தேசபக்தி விக்கிறீங்களா? சரி, வாங்குறவங்க வந்து வாங்கிப்பாங்க. இல்ல நான் இன்னொரு 2 பாயிண்ட் இன்னொரு சொல்ல, நீங்க எனக்கு கேட்டதுக்கு 2008 காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவும் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜெனரல் செக்ரட்டரி அந்த ராகுல் காந்தி அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லி, நாதுராம் கோட்சேவை பேட்ரியாட்னு சொன்னவங்களுக்கு மக்களவை உறுப்பினராக நரேந்திர மோடி ஆட்சி தான். அதனால இப்ப இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி இன்னைக்கு மாநிலங்களவையில் பேசிய பேச்சுன்றது எல்லாமே ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி தான் இருக்கு. எலெக்ஷன் ஸ்பீச் தான். ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி பேசணுன்றதுக்கு அந்த மரபுக்கு மாறாக பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு பாருங்க. அந்த மாதிரி எதிர்கட்சிகளை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் பண்ணுவது. அதுக்காக பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் உரையை ஒட்டி தான் பேசுறீங்களா? காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பது குடியரசுத் தலைவர் உரையை ஒட்டிய பேச்சா? அதனால அப்படி கிடையாது. இன்றைக்கு ஆற்றியிருக்க உரை காங்கிரஸ் கட்சி ஏழை எளியவர்களுக்கு எதிரானது, கடுமையாக பேசியிருக்கார். நான் கேட்குறேன், இந்த 10 ஆண்டு கால 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் அது சொத்துக்களை குவித்தவர்கள் யார்? அது ஒரே ஒரு நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு.